கொடுங்கோல் முதலாளியும் அப்பாவி தொழிலாளியும். ஒரு மழைக்கால சந்தியிலிருந்து இந்த கதை தொடங்குகிறது. சென்னை நகரத்தின் நடுவில் உள்ள பெரிய மில்லின் புகைப்படங்களைப் போல தொர்தொரென்ற காற்றில் மேகமூட்டமான கட்டிடங்கள் நிறைந்து இருக்கின்றன. அந்த மில்லின் முதலாளி மணிகண்டன் மிகவும் கோபச்சித்தமாகவும் கொடுங்கோலமாகவும் உள்ளவர். பணியாளர்களை தங்கள் வாழ்க்கையை மறந்து வேலை செய்ய வைப்பதில் அவர் சிறந்தவராக தன்னை உணர்ந்து கொள்கிறார். அந்த மில்லில் வேலை செய்யும் முருகன் ஒரு எளிமையான, சந்தோஷமான தொழிலாளர். அவன் வேலை செய்யும் இடத்தை வீட்டாக நினைத்து அனைவருடன் நகைச்சுவையாக பழகிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் வறுமை காரணமாக பல சமயங்களில் முதலாளியின் கோபத்தையும் எதிர்கொள்கிறான். காட்சிகள். காட்சி 1. மணிகண்டன் சற்றே திரும்பி பார்க்காமல் தனது பணியில் இருப்பதை உறுதியாக பார்க்கிறாரோ என்று ஸ்டாப்புக்காரனை கூப்பிடுகிறார். அவனுக்கு டீக்கும் பிஸ்கட்டும் பாக்கி நேரத்தில சாப்பிடச் சொல்லு என்ற அவர் குரல் மில்லில் ஒலிக்கிறது. அதே நேரத்தில் முருகன் தனது தோழர்களுடன் பேசிக்கொண்டு சிரிக்கிறான். இந்த மணிகண்டன் சார் கோபத்துக்குக் காரணம் என்ன தெரியுமா? தண்ணி கேட்காம காபி குடிக்கிறாரே அதான் என்று நகைச்சுவையால் கூவுகிறான். காட்சி 2. முறையற்ற பணி நேரம் காரணமாக மில்லில் ஒரு விபத்து நடக்கிறது. ஒரு பெரிய இயந்திரம் செயலிழக்க மணிகண்டன் முதலில் தொழிலாளர்களையே குறை கூறுகிறார். ஆனால் முருகன் அதற்குப் பின்னால் உண்மையான காரணம் அவருடைய நீண்ட நேர வேலைக்கான கொடுங்கோல் முறை என்று சாடுகிறார். அந்த உரையாடலில் முருகன், சார், உங்க லாபத்துக்கு நாங்களே இருக்கிறோம். ஆனா எங்களை கருப்பொருளா பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் நம்ம உடம்புக்கு ஓய்வு கொடுத்தாதான் இது நடந்திருக்காது. மணிகண்டன், நீ என்ன சார் சமைத்து சொல்ற? உங்க ஓவர் சலாட்டுதான் நஷ்டம். காட்சி 3. அந்த விபத்தின் பின்னர் முதலாளி மனம் மாற்றம் அடைகிறார். ஒரு நாள் அவர் முருகனின் குடும்பத்தை சந்திக்கிறார். அப்பொழுதுதான் தொழிலாளர்களின் வாழ்க்கை எவ்வளவு துயரமாக இருக்கிறது என்பதை உணர்கிறார். மணிகண்டன், முருகா, நீ சொன்னது சரி. மனிதர்கள்தான் மில்லின் அடித்தளம்னு இப்போ புரிஞ்சுது. கடைசி காட்சி. மில்லில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. தொழிலாளர்கள் கூடிய சிரிப்பு மற்றும் உற்சாகத்துடன் வேலை செய்யத் தொடங்குகிறார்கள். முதலாளி தன் திடீர்ந்த மாற்றத்தை காமெடியாக பேசுகிறார். நீங்க சிரிச்சா என் லாபம் கூடிப் போகும். ஆனா சிரிக்காம என் மீது கவிதை எழுதினீங்கன்னா நான் ரொம்ப லாபம் பார்க்க மாட்டேன். இருவருக்கும் இடையேயான உறவு சிரிப்புடன் நிறைவடைந்தாலும் உருப்படியான மாற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. சந்தேகம். இது ஒரே நேரத்தில் காமெடியாகவும் சமூக அவசியத்தையும் அடிப்படையாகக் கொண்ட கதையாக திகழ்கிறது.